வணக்கங்க. குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு சின்ன பரிகாரம். நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் வெள்ளிக்கிழமை வர பெண்கள் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் நினச்சிருக்கோம். வீட்டில் நல்லதுகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கோங்க. வெள்ளிக்கிழமை வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்னா, மஞ்சள் கோம்பு ஒன்று, மஞ்சள் கயிறு ஒன்று வாங்கிட்டு வாங்க. ஓகேவா? தனித்தனியாக தான் வாங்கிட்டு வரணும். மஞ்சள் கயிறு, மஞ்சள் கோம்பு வாங்கிட்டு வந்துடுங்க. கோயிலில் வந்த உடனே இந்த மஞ்சள் கோம்பை கட்டிடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, கட்டிக்கோங்க. கோயிலில் தான் கட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டிலே கட்டி எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி கோயிலில் வந்தோடனே மஞ்சள் கோம்பை கட்டிக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி கட்டிட்டு மகாலட்சுமி கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்து பூஜை பண்ணி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? மகாலட்சுமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? இந்த மாதிரி 11 வாரம் செய்யணும். சரிங்களா? 11 வாரம், 11 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யணும். இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது அந்த 11வது வாரம் வருது இல்லையா, அன்னைக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அந்த முதல்ல ஒன்று வாங்கிட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மஞ்சக்கயிறை எடுத்து உங்கள் வீட்டுக்காரரை உங்கள் கழுத்தில் கட்ட சொல்லுங்கள். சரிங்களா? ஓகேவா? அது கட்ட சொல்லுங்கள். மிச்சம் இருக்குது இல்லைங்களா, மீதி 10 இருக்கும். அந்த 10ஐயும் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க. சரிங்களா? இது ரொம்ப விசேஷமான ஒரு பரிகார பூஜை. இதை நீங்கள் செஞ்சீங்களா குடும்ப ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் வறுமைங்கிறது வராது. மகாலட்சுமியோட செல்வம் எப்போவும் நிலைச்சிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். இது ரொம்ப சூட்சமமான பரிகார முறை. இது மகாலட்சுமி கோவிலில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 16 லட்சுமி இருக்கிறதுனால நீங்கள் இதை செஞ்சிட்டிங்களா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். சரிங்களா? மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயம் நமக்கு மகாலட்சுமி தருவா. அது கூடவே 16 செல்வத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பா இந்த திருமாங்கல்ய கயிறு பூஜை செய்கிறதுனால. சரிங்களா? மறக்காமல் செஞ்சு மங்களங்களை பெறணுன்னு உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.